ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த ஆண்டு ராமநவமி எப்போ வருது, அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுது. ஸ்ரீராமர் அப்படின்னாலே ஒரு சொல், ஒரு அம்பு, ஒரு மனைவி என்று வாழ்ந்தவர் என்று பொருள். ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொன்னால் மட்டும் போதாது, அதை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் மனிதனாக அவதரித்து வாழ்ந்து காட்டினாரு. ஒரு மனிதன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்பா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், உடன் பிறந்தவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டினாரு. ராமர் அவதரித்த அந்த நாளையே ராமநவமின்னு கொண்டாடுறோம். இந்த ராமநவமி அன்னைக்கு ராமரை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேரும். குழந்தை இல்லாதவங்க இந்த நாளில் வழிபாடு செஞ்சால் கட்டாயம் அடுத்த ராமநவமிக்குள்ள அந்த ராமரே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். குழந்தை வேணுங்கிறவங்க சுந்தரகாண்டம், பாலகாண்டம் கட்டாயம் படிக்கணும். உடல்நிலை சரியில்லாதவங்க சுந்தரகாண்டம் படித்தா உடல்நிலை சரியாகும். இந்த ராமநவமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் உள்ள ராமர் பட்டாபிஷேக படம் அல்லது கிருஷ்ணர் படம் இல்லை ஆஞ்சநேயர் படம் எது இருக்குதோ அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு கட்டாயம் துளசி மாலை போடணும், பூ மாலை போடணும், முடிஞ்சால் வடை மாலை போடுங்க. நெய்வேத்தியமாக துளசி தீர்த்தம், பால் பாயாசம், சக்கரை பொங்கல், பானகம், புளி சாதம், வடை, உங்களால் எது செய்ய முடியுமோ அதை செய்யலாம். எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா துளசி தீர்த்தம், பானகம் மட்டும் வச்சா கூட போதும். இதை எல்லாத்தையும் வச்சு தூப தீப ஆராதனை காட்டிட்டு நீங்கள் வீட்டில் உள்ளவங்க பிரசாதத்தை எடுத்துக்கங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் பிரசாதம் கொடுங்க. அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை 108 தடவை இல்லைன்னா 1008 தடவை எழுதுங்க. எழுத முடியாதவங்க அதை மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமாகவும் சொல்லலாம். இதை எப்போ சொல்லணும் அப்படின்னா காலையில் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்னைக்கு முழுசும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் அந்த ஆஞ்சநேயரே வருவார். எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் எழுந்தொருளி அருள் புரிவார் என்று சொல்லப்படுகிறது. ஆஞ்சநேயரை நாம் எப்போ பார்த்தாலும் நமக்கு ராமருடைய நினைவு வரும். ஏன்னா ராமாயணத்தில் ராமர் போரில் வெற்றி பெற்று பட்டாபிஷேகம் நிறைவேறிச்சு. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ராமர் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு, உனக்கு ஏதாவது கைமாறு நான் செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன் அப்படின்றாரு. அதுக்கு ஆஞ்சநேயர், சாமி உங்களை எப்போதும் நான் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உனக்கு எப்போதும் நான் சேவகனாகவே இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறேன்னு சொன்னார். ராம அவதாரத்தின் நோக்கம்லாம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு புறப்படுறாரு. அப்போ ஆஞ்சநேயரை கூப்பிட்டு, அப்பா ஆஞ்சநேயா, உன்னை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போக எனக்கு மனசே இல்லை, நீ என் கூட வைகுண்டத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மற்றவங்களா இருந்தால் வைகுண்டத்துக்கா உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வைகுண்டத்துக்கு நான் வரேன், அன்றாடம் இந்த ராம தரிசனம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ராமர் தரிசனம் பூலோகத்தில் மட்டும்தான், வைகுண்டத்துக்கு போயிட்டா நான் நாராயண தரிசனம் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் அதுவும் ஒன்று தானே, அதனால் நாராயண தரிசனம் தினம் கிடைக்கும் அப்படின்றாரு. அதுக்கு உடனே ஆஞ்சநேயர் சாமி சொல்கிறாரு, நான் தினம்தோறும் என்னுடைய தலைவர் ராமனையே பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ராமனின் தரிசனம் தான் அன்றாடம் இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனால் நான் இங்கேயே இருந்து உங்கள் பக்தர்கள் உங்கள் பேரை சொல்கிறப்போவும் உங்களை நினச்சி உருகும் போதும் அதில் ராமரை பார்த்து 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 மகிழ்ச்சி அடைகிறேன், அந்த பக்தர்களுக்குள்ளே உங்கள் உருவத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வைகுண்டத்துக்கு வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ ராமர் அவரை அந்த அளவுக்கு ஆட்கொண்டுள்ளார். இந்த ராம நவமி அன்று ராமரை வணங்குறதோட ஆஞ்சநேயரும் வணங்கி வழிபட்டு அவர்களின் அருளை முழுமையாக பெறுவோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.